மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அத்துணை பேருமே சட்டசபையில் இன்னைக்கு பதவி ஏற்றுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே நம்ம மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும்னா, ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அந்த வீடியோக்கு என்னென்ன தெரியுமா நடந்துச்சு அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை கடுத்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்காருங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவதாக மிக முக்கியமாக விஜய் அவர்களோட சொந்த கிராமத்தில் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்களுக்கு இந்த வீடியோவை நான் சப்மிட் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? நிறைய பேர் அவதூறு அங்கே தான் பரப்புனாங்க. அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா, செங்கோட்டன் ஐயா ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க அமைச்சராக பதவி இருக்கும்போது. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒத்த ஓட்டில் ஒரு எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, அவருக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்கல்ல, அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மிக முக்கியமான பல செய்திகள் அத்தனையுமே நான் எடுத்து வந்திருக்கேன். தொகுத்து இந்த வீடியோவில் ஒன்பது ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயமுங்க, ஒரு வீடியோ சைடில் போடுறாங்க. இந்த வீடியோவில் எதுவும் பஞ்சாயத்து பிரச்சனை எதுவும் இருக்கான்னு பாருங்களேன். எதுவும் ரொம்ப வயலேஷன் எதுவும் இருக்கா, ரத்த கதை எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாதுல்ல. இந்தியாவே பார்த்த ஒரு காம்போ, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேடல் நின்னா எந்த மாதிரி ஆரா ஃபார்ம் ஆகுங்கிறது நம்ம அத்தனை பேருமே எதிர்பார்த்தோம். ரெண்டு பேரும் பதவியேற்புலால் ஒரே மேடலில் நின்னாங்க. அந்த வீடியோவை எல்லாருமே நிறையா பேர் ஷேர் பண்ணாங்க. நிறையா பேருக்கு இந்த காம்போ பிடிச்சிச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணும்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து அவருடைய இன்ஸ்டால ஒரு வீடியோ போடுறாருங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை இந்த மெட்டா நிறுவனம் தானே இன்ஸ்டாகிராமை பார்த்துக்குது. இந்த மெட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 to 7 மணி நேரம் இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற யாருமே 5 to 7 மணி நேரம் இந்த வீடியோ பார்க்க முடியல. இந்த வீடியோ போட்டோன்னே ரீச் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுங்க. 10 மில்லியன் வியூஸ் போகுது, 1.5 மில்லியன் லைக்ஸ் கிடைக்குது. இந்த வீடியோவோட ரீச் ஏறிக்கிட்டே போகும்போது திடீர்னு இந்த வீடியோ இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்க முடியல அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்னடா அதிர்ச்சி ஆகுது அப்படிங்கிறப்போ, காங்கிரஸ்காரங்களோட ஈகோ தொட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் கட்சியோட அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டா பேஜ், காங்கிரஸ் கட்சியோட ட்விட்டர் பேஜ், காங்கிரஸ் கட்சியோட ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இந்த வீடியோ போட்டு விட்டாங்க. என்ன காரணத்துக்காண்டி இந்த வீடியோவை நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த காம்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, ஏன் இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்கலையோன்னு கேட்கும்போது, மத்திய அரசு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் சொல்கிறாங்க. மெட்டா என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறுங்க, அதனால இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்கிறாங்க. இந்த ரெண்டு காரணமும் நம்புறமா இல்லை. ஏன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றேன். கர்நாடகாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்காரு. காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு துரோகம் பண்ணிச்சா. இப்போ பிரதமர் நரேந்திர மோடியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, அவருக்கு காங்கிரஸும் பிடிக்காது, திமுகவும் பிடிக்காது. இது ரெண்டும் எப்படி போனால் அவருக்கு என்ன? கர்நாடகாவில் போய் இதை ஏன் பேசணும்? காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு துரோகம் பண்ணிச்சுங்க, திமுக ரொம்ப பாவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசியிருக்காரு. உங்களோட எதிரி ரெண்டு பேரும் நாசமாக போனால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்கள் ஏன் சார் அதை பேசுறீங்க? இந்த செய்தியும் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ரீச் ஒருமா ஏறிக்கிட்டே போகும்போது அந்த காம்போ பிடிக்காதே ஒரே இடத்துல வச்சு பாருங்க. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று சேருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தென்னிந்தியாவோட எழுச்சியை தாண்டி இந்தியா முழுக்கவே இந்த காம்போ மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. திமுகவோட இருந்தால் இந்தியாவை தாண்டி வெளியே தெரியாதுங்க. திமுகவோட இருக்கிறத தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு புதிய உத்வேகமும் தாவேக்காக்கு புதிய தெளிவும் இந்த கூட்டணி அமைஞ்சதுல கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே அமைய வேண்டிய கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி அமைய முடியல. மக்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அமைச்சரவையில பங்கேற்க போறாங்க. இந்த கூட்டணி இந்த தேர்தல் மட்டும் கிடையாதுங்க, மக்களவை தேர்தலில் எதிரொலிக்க போகுது. ரெண்டு பேருக்குமே கொள்கை எதிரி பாஜகவா இருக்காங்க. ரெண்டு பேருமே மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இங்க என்ன சார் முதுகுல குத்துறாங்க? அப்ப பதிலுக்கு காங்கிரஸ்காரங்க திமுக பண்ற துரோகத்தை எடுத்து பேசினா இந்த விவாதம் முடிவடையவே முடியாது, நிறைய போயிட்டே இருக்கும். இந்த தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்டை ராகுல் காந்தி அவர்களை மையப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது தான் இங்கே சந்தேகம் வருது. இப்பயே துண்டு போடுறாங்க போல திமுக கூட்டணிக்கு துண்டு போட்டு, அல்லது வேற சில இடங்களில் நாடாளுமன்றத்தில் பெருசா இப்ப பாஜக பெரும்பான்மை இல்லாதனால திமுகவோட இணையறதுக்கு பாஜக நேரடியாக அழைப்பு விடுக்குதா? அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பை மையப்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று செல்லலாம் அப்படிங்கிறது இவங்களோட ஐடியாவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற முதல் விஷயமா இருக்கு. இப்போ நம்பர் 2ங்க, விஜய் அண்ணா
தமிழ்நாட்டிலே பிறக்கல, அவர் தமிழரே கிடையாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறைய தேர்தலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. விஜயண்ணா இந்த ஊருங்க, ஜான அரேசாமி இந்த ஊருங்க, ஆதவர்ஜனா இந்த ஊருங்க, சிடிஆர்னா இந்த ஊருங்க, யாருமே தமிழர் கிடையாதுங்க, அதனால தான் இவங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் தேசியனா என்ன? தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும், பிற மொழியாளர்கள் யார் வேணா இங்கே வாழலாம், ஆள்றது தமிழனா இருக்கணும், அதுதானே உங்க ஸ்டேட்மெண்ட். இப்போ விஜயண்ணா வந்து இங்கே வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கும் போது எங்க தெரியுமா கொண்டாடுறாங்க? விஜயண்ணாவோட பூர்வீகமாக சொல்லப்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கொண்டாடுறாங்க. முத்துப்பேட்டை வந்து எந்த ஊர்ல இல்லைங்க, முத்துப்பேட்டை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கொண்டாடும் போது இன்னமும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் வந்து இவர் தமிழர் கிடையாது, தமிழர் கிடையாதுன்னா ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகிறத நீங்க உட்கார்ந்து எதிர்த்திருக்கீங்க, உங்க கொள்கைக்கு விரோதமா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. மற்ற ஊர் எல்லாத்திலையும் கொண்டாடுறாங்க, ஒரு ஊர் அவருடைய பூர்வீகமா இருக்கிற ஊர் எங்க ஊருக்காரர் முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னு கொண்டாடுறாங்க. இதுக்கு மேல அவர் தமிழருங்கிறது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. இது பெரிய சாட்சியா இருக்கு அப்படிங்கிறது உங்க முன்னாடி நான் வைக்கிற ரெண்டாவது பாயிண்டா இருக்கு. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒத்த சீட்டில் ஒரு நம்மளுடைய எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சார்ல, அவருக்கு எதிரான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து ஒரு தபால் ஓட்டு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அந்த தபால் ஓட்டு சம்பந்தப்பட்ட ஒரு புகாருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை இன்னைக்கு நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வந்து இயரிங்க்கு வரல. அந்த கேஸோட மைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவா ஒத்த சீட்டில் ஜெயிச்சிருக்காருல, ஒத்த ஓட்டில், அந்த ஒத்த ஓட்டில் ஜெயிச்ச எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ பதவி ஏற்க கூடாதுங்கிறது தான் அந்த வழக்கோட சாராம்சம். ஆனா அவர் பதவி ஏற்கிற தருவாயில இருக்கும்போது இந்த வழக்கு இப்போ வரைக்கும் விசாரணைக்கு வரல. அப்போது பார்க்கும்போது மேபி இவர் பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த வழக்கு இனிமே விசாரிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் மேலே போய் இதெல்லாம் இனிமே நடக்காத காரியம். ஸோ அவரோட ப்ராசஸை நம்ம பார்க்கும்போது, அதாவது டிலே ஆகும் நான் சொல்ல வரேன், அவரோட பதவியேற்புல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இல்லை அவரோட விஷயத்தை மட்டும் நான் தேடி பார்த்த வரைக்கும் ஹோல்டு பண்ணல, அவரும் இங்கே பதவியேற்க தான் வந்திருக்கார். ஏன்னா அந்த தேர்தல் வெற்றி சான்றிதழ் இருக்கிற அத்தனை பேருமே இங்கே பதவி ஏற்றுக்கலாம். சட்டசபைக்கு வர்றவங்க அதை எடுத்துட்டு வந்தா போதும். அவருக்கு அந்த சான்றிதழை கொடுத்துட்டாங்க. அவர் பதவி இருக்கிறதுல இப்போ வரைக்கும் கோர்ட்டோட தலையீடு இப்போ நான் பேசுற தருவாய் வரைக்கும் இல்லை. ஸோ அவர் ஒரு பக்கம் பதவி ஏற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா, ஐயா செங்கோட்டன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க எப்போதுமே வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோவை வச்சுப்பாங்க. நடுவில் என்ன பண்ணான்னா விஜயண்ணாவோட ஃபோட்டோவா மாற்றினாரு. அப்போது விஜயண்ணா என்ன சொன்னார்னா, இல்லைங்க நீங்கள் எப்போதும் போலவே இருங்க, நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே தாவேக்கால பயணிக்கலாம், எனக்காண்டி நீங்கள் ஃபோட்டோவனா மாற்ற தேவையில்லை, இயல்பாக இருங்க, உங்களுக்கு என்னைக்கு எது தோணுதோ யாரோட ஃபோட்டோ வேணால் இங்கே நீங்கள் வச்சுங்க, தாவேக்கால இருக்கிறதுனால விஜயோட ஃபோட்டோ தான் பாக்கெட்டில் வைக்கணும்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாருங்க. பதவி ஏற்கும் விழாலையும் அமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்கிட்ட போதும் யாரோட ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சிருக்காருன்னா ஜெயலலிதா அம்மையார் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சு தான் அவர் பதவி ஏற்றிருக்காருங்க. ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு. வேற எந்த கட்சியிலையும், அதாவது திமுகனா ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ வைக்கணும், உதயநிதி அவர்கள் ஃபோட்டோ வைக்கணும், பக்கத்தில் இன்பநிதி அவர்கள் ஃபோட்டோவும் சின்னமாக வைக்கணும், இல்லைனா நீ திமுக காரனே இல்லைன்றுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நீங்கள் தாவேக்காவோட கொள்கையை பிடிச்சி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பர்சனலாக ஒரு லீடரை பிடிச்சிருக்கு, நீங்கள் வச்சுங்க, நீங்கள் பயன்படுத்திங்க, இதில் என்ன பஞ்சாயத்து இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது நாலாவது மிக முக்கியமான விஷயங்க. இப்போ ஒரு தற்காலிக சபாநாயகர் ஒருத்தர் எல்லாருக்கும் பதவியேற்பு பண்ணிட்டு இருக்காருல சபாநாயகரா, இவர் யாருங்கிறத நான் தேடி பார்த்தேங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான ஆள் போலங்க, கரெக்டான ஆள் தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தற்காலிக சபாநாயகராக போட்டிருக்காரு. நல்லா தேடி பார்த்தா இவர் 2011 to 2016 சட்டசபையில் நிறைய கேள்வி கேட்டிருக்காருங்க. அப்போ இவர் அதிமுக எம்எல்ஏ தான் இப்போ வரைக்கும், அதாவது நம்ம கட்சிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் அதிமுக தான் இருந்தார். அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் 2011 to 2016 அவங்க ஆட்சியே இருந்தாலும், ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாலும் சட்டசபை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாங்க. சட்டசபைக்கு என்னுடைய மக்கள் என்னைய ஓட்டு போட்டு இங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசிட்ட எனக்கு எதுவும் டவுட் இருக்கு, கொஸ்டின் இருக்குன்னா நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நான் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் தான் அதிகமாக கேள்வி கேட்பேன். ஏன்னா இந்த அவையை நான் பயன்படுத்தணும், இந்த அவையை பயன்படுத்த தான் மக்கள் என்னை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற தெளிவு இருக்கிற ஒரு மனுஷனை தான் சட்டசபையில் சபாநாயகராக போட்டிருக்காரு, தற்காலிக சபாநாயகராக போட்டிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன் இவரை தேர்ந்தெடுத்தான்னு தேடி பார்த்தா இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. இதையும் கடந்து போனீங்கன்னா எப்போதுமே சட்டசபை எப்படி இருக்குன்னா, திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் இருக்கும். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு, திமுக வந்து அதிமுக வந்து ஒரு பக்கமா இருக்கு, ஒரு பக்கம் தாவேக்கா இருக்கு. இந்த ஒரு வரலாறு சட்டசபையில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சபைக்கு போலங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்படல, சபைக்கு போல, அதே சபையில் தனித்தனியாக இருந்தவங்க இப்போ ஒன்னா ஒரு பக்கம் உட்கார வச்சிட்டாரு, இவர் ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டார். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பமா இருக்கு. இப்படி ஒரு வரலாறு இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் புதிய
அத்தியாயம் அப்படிங்கிறது புதிய தலைமுறை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாளிதழ்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபையாக வந்து இப்படி ஒன்று நடக்க போதுங்க, இது வந்து நடக்காத ஒன்றுங்க, 60 வருஷ வரலாற்று நடக்காத ஒன்று இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள். இந்த மாதிரி தொகுப்புகள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. தேவைப்படுற வீடியோ பெருசாக பேசுவோம், சின்ன சின்ன செய்திகள் அத்தனையுமே தொகுத்து ஒரு வீடியோவாக பேசுவோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.